கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைப்பு மேலே அவ்வளோ ஒரு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்க செய்யக்கூடிய இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேமிலியே பாருங்கள் ஒரு பேர் புகழோடு இருக்கக்கூடியவங்க தான். சிவாஜி சாருக்கு அடுத்து பிரபு சார், இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனோட வராங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அந்த ஃபேட் ரிலேட்டடாகவும் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க உடல் இது. அவங்க வீட்லேயே நிறைய பேர் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க, சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ வந்து பராமரிச்சோட அனுப்பிச்சி விடுவாங்கன்னெலாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கக்கூடிய தன்மை அப்படி வரும். இங்கே வந்து தனுசில் சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு புகழ் பெற்ற ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு புகழ் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கும், எல்லாரோடையும் பாசமாக குடும்பமாக உறவாக பழகக்கூடிய இதுவாக இருக்கும் இருப்பாங்க. ஓகே மேம். ஸோ நிறைய நன்மைகள் தான் இருக்குது இவங்களுக்கு. என்னதான் நன்மைகள் இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து தடுமாறுவாங்கல்ல, அது செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? என்னென்னா எங்களுடைய குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாது, எங்கள் குடும்பத்துக்கான சில விஷயம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணால் நாங்கள் வந்து அவங்கள ஒதுக்கிடுவோம், நாங்கள் அவங்கள இது பண்ண மாட்டோம்னு அந்த வெட்டி கௌரவம் வெட்டி இதுக்காக சில விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிடிவாதமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது பண்ணிங்கன்னா இதை பண்ண மாட்டோம், இதை பண்ணால் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு அதில் மட்டும் விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றும் அது பெருசாக கஷ்டம் தெரியாது, ஏன்னா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது. ஆனால் இந்த கர்மா கண்டினியூட்டி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும், அதை மட்டும் கவனிச்சு. இதனால என்ன பிரச்சனைகள்லாம் வருமா? அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கர்மா கண்டினியூட்டி வந்துச்சுன்னா எவ்வளோதான் வந்து பணம் பேர் புகழ் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடும்ல. நல்லா வாழ்ந்தவங்க ஒரு 30 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வரவே கூடாது, கடைசி வரைக்கும் இதே ஃப்ளோவில் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த கோவில்களுக்கு போய் வழிபடுங்க, கண்டிப்பாக இதே ஃப்ளோவில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா? வருடத்துக்கு 2 முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு. சரி. அப்புறம் குலதெய்வத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது கட்டுமான பணிக்கு கொடுக்கலாம், இல்லை குலதெய்வத்துக்கு என்ன தேவையோ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதை வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வம் உங்களை காக்கும். இவங்க எந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும், அந்த பந்தா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நிறைய வந்து பொறாமைப்படுறது யாருன்னா உறவுகள் தான். ஸோ உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னென்னா உறவுகிட்ட பணம் இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கஷ்டம். சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் அந்த பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதை பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு ரீதியான தொல்லை கொடுக்கும்.